கோல்கொண்டா கோட்டையை பற்றி சில பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா கிருஷ்ணதேவ் தான். இவர் வந்து காகத்திய வம்ச அரசர். இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து ஒரு சுல்தானுக்கு வந்து நிலமாக கொடுத்துருப்பாங்க. ஜாகீராக தரப்பட்டிருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குலிகுப்தா ஷாவுக்கு 1495லேருந்து 96 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் ஒரு வைர சந்தையாக வந்து திகழ்ந்திருக்கும். இது வந்து ஹைதராபாத்லேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கும். 120 மீட்டர் உயரத்தில் வந்து மலை மீது வந்து அமைந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒளி அம்ச அடிப்படையில் வந்து சிறந்த கட்டடக்கலையாக திகழ்ந்தது. இக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா குதுப்ஷாவுக்கு ஒரு கல்லறையும் இருக்கும். இந்த கோட்டையினுடைய உயர்ந்த பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலஹிசார் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்கொண்டா கோட்டையினுடைய உயர்ந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாலஹிசார் சொல்லுவாங்க. நுழைவாயில் பகுதி வந்து பார்த்திங்கன்னா பதோதர் வாசா அல்லது வெற்றி நுழைவாயில் சொல்லுவாங்க. பதோதர் வாசா அல்லது வெற்றி நுழைவாயில் சொல்லுவாங்க. 4 சிறிய கோட்டைகள் வந்து இந்த கோல்கொண்டா கோட்டையில் இருக்குது. அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்கொண்டா கோட்டையை 8 மாதங்கள் வந்து முற்றுகையிட்டு 1687 வந்து கைப்பற்றியிருப்பார். அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதங்கள் வந்து முற்றுகையிட்டு 1687 வந்து கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றியிருப்பார். கோல்கொண்டா கோட்டையை பற்றி நிறைய ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் கட்டினாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவுரங்கசீப் வந்து எப்போ வந்து இந்த கோட்டையை கைப்பற்றினார் கேட்டிருக்காங்க. இந்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.